புதிய அமைச்சரவை பதவியேற்பு. பிரதி சபாநாயகர் பதவி தமிழருக்கு. மற்றொரு தேர்தலுக்கு தயாராகும் தேர்தல் ஆணைக்குழு. பரீட்சை மேற்பார்வை அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. IMF பிரதிநிதிகள் மத்திய வங்கி அதிகாரிகள் இடையே கலந்துரையாடல். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. இதன்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். விஜித ஹேரத் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்தன அபேவர்த்தன பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். KD லால்காந்த விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அனுர கருணாதிலக்க நகர அபிவிருத்தி மற்றும் நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். உபாலி பன்னிலகே கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுனில் கதுன்னெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனந்த விஜயபாலா பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவி புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுனில் குமார் கமகே இளைஞர்கள் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வசந்த சமரசிங்க வர்த்தகம், வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் கிரிசாந்த அபேசேன விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழிலாளர் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொறியியலாளர் குமார் ஜேகொடி எரிசக்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் தமிக்க படபெதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணைக்குழு இந்த மாத இறுதியில் மீண்டும் கூடுகிறது. இதன்படி பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் 27ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இச்சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவது இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டால் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அதன்படி இந்த ஆணைக்குழு கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இவ்வருட பொது தேர்தலில் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காத அரசியல் கட்சிகள் கூடிய விரைவில் அந்த பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று வரை அரசியல் கட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட தேசிய பட்டியல் MP பதவிகளை வர்த்தமானியில் வெளியிட தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட மேற்பார்வை அதிகாரிகளுக்கு அலைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களம் இந்த தடையை விதித்துள்ளது. இதன்படி பரீட்சை மேற்பார்வை கடமையில் ஈடுபட்டுள்ள பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி தவிர்த்த ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகள் பரீட்சை நிலையத்திற்குள் அலைபேசிகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பரீட்சை நிலைய மேலதிக பொறுப்பதிகாரி ஆகியவர்களுக்கு மட்டுமே அலைபேசி எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை நடைபெறும் காலத்தில் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்கு வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பரீட்சை மேற்பார்வை பணிகளுக்கு பரீட்சை திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் வலய கல்வி பணிமனைகளின் அதிகாரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஒரு மேற்பார்வை அதிகாரி 15 நாட்களில் 20 பரீட்சை நிலையங்களை மேற்பார்வை செய்ய வேண்டும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு முதலாவதாக மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய குறித்த பிரதிநிதிகள் இன்று மத்திய வங்கி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சந்திப்பதற்கும் குறித்த குழு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடலின் நிறைவில் குறித்த பிரதிநிதிகள் குழு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை மேற்கொண்டு விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது மதிப்பாய்வு தொடர்பான முன்னேற்றம்
விடயம் குறித்து தெரிவிக்க உள்ளனர். விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் தொடர்பான 3வது மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நேற்று நாட்டை வந்தடைந்தது. இந்த விஜயத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 4வது தவணை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் 4 வருட கால நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக வழங்க திட்டமிட்டுள்ளது.